mom doing feel? Hello. Doing mom doing feel? Mom, I choose right. Doing mom doing feel? Mom. Hello. யூதில பாய் குட்டிகளா. ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து நியூ இயர் அன்றைக்கி எடுத்தது. நாங்கள் 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு செங்மாய் வந்துட்டோம். இன்றைக்கி வந்துட்டு செங்மாயில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு கோவிலுக்கு போகலாம் நியூ இயர் அதுமான்னு சொல்லிட்டு காலையிலே சீக்கிரமாக கிளம்பி வந்தாச்சு. போகிற வழியில் இது ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டு தான். இங்கே வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இதுதான் அந்த சூப்பரான செங்மாய். இது ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தான். ஃபுல்லாக சணல் வச்சே தான் பண்ணுறாங்க. எல்லா அனிமல்ஸும் ஓரளவு பண்ணி வச்சுருக்காங்க. ஆமை எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ஸு, ஸ்னேக்கு, எலிஃபேண்ட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் கலர் சணல் வச்சும் வந்து பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 பாட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு வேரி ஆகுது. இங்கே வந்துட்டு சூடா, கடலை, கார்ன் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. செங்மாயில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே இருந்துட்டு நிறைய இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்கள் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா மேசாயில் வந்துட்டு பைனாப்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் வந்துட்டு பைனாப்பிள் கடை வந்து நிறையவே இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இங்கே வர வழியிலலாம் பார்த்தோன்னா வந்துட்டு ரோட் சைடெல்லாம் வந்துட்டு ஆரஞ்சு கடை தான் வந்துட்டு நிறையவே இருந்தது. விலையுமே வந்துட்டு ரொம்ப சீப்பு தான். இங்கே வந்துட்டு இளநீர் கூட வந்து ஐஸில் தான் வச்சுருப்பாங்க. பாப்பாவுக்காக வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஐஸ் இல்லாமல் கேட்டிருந்தோம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு போட்டு கொடுத்தாங்க. அதில் தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணவே இல்லை. நல்லா ப்யூராக இருந்துச்சு. அதே மாதிரி பேஷன் ஃப்ரூட் வந்துட்டு இங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க. அதுவும் வந்துட்டு ஜூஸாக வந்து வாங்கிக்கிட்டோம். இந்த ஆரஞ்சு ஜூஸு, பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சீப்பாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக கொடுத்துரு. แป๊บเดียว 061-268-7430 குடிச்சிடா தம்பம், வேஸ்ட்டு. அப்போ தான் வெட்டி கொடுப்பாங்க. ஓ இன்டர்நெட்ไม่ดีเลย โอเค 061-268-7430 สุเนตใช่ไหมครับสุเนตอีสาวครับขอบคุณมากครับஃப்ரெஷ்ஷாக உள்ள ஆரஞ்சு ஆரஞ்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. தண்ணி ஆட் பண்ணலையா? எதுவுமே கிடையாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து பேஷன் ஃப்ரூட். காருக்குள்ளே உட்காந்து லபக் லபக் பண்ணும் நிக்கு vlog பூபிங் பேலஸ். இங்கே வந்து ட்ரெஸ்ஸு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம்.
இந்த மன்னரோட ஒரு பேலஸ். இந்த பேலஸை பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் மெயினாக வந்தது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தான். ஆனால் இங்கே இருந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் இந்த பேலஸ் இருந்ததால் இதை ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு இங்கே பேலஸ்க்கு வந்தாச்சு. இந்த பேலஸோட நேம் பார்த்திங்கன்னா பூமிங் பேலஸ். இங்கே வந்துட்டு இந்த நாட்டு மன்னர் வந்து இங்கே வரப்பெல்லாம் தங்குறதுக்காக உள்ள ஒரு இடம் தான் இது. இதே மாதிரி வந்துட்டு நிறைய பேலஸை ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது இவருக்காக. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பேலஸை உள்ளே பார்க்க போகிறதில்ல, வெளியில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா உள்ளே வந்துட்டு யாருமே அலோட் கிடையாது. ஏன்னா கரண்ட்டாக அவங்க வந்து போகிறதால வந்துட்டு யாருமே உள்ளே விடுறதில்ல. இதுவுமே வந்துட்டு ஒரு டூரிசம் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உள்ளே என்டர் ஆகும்போது நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த பேலஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வந்துட்டு ஓரளவு கவர்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து வெளியில் ரெண்டலுக்கு வந்து ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்துட்டு என்ட்ரன்ஸ்கிட்டே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ட்ரன்ஸில் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தைலமும் சானிடைசரும் கொடுத்துருந்தாங்க. அது வந்துட்டு இங்கே உள்ள ஃப்ளவரில் ஒரிஜினலாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம உள்ளே போக போக பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர ஸ்மெல்லு. இந்த ஸ்மெல்லை விட்டு நகராதபடி வந்துட்டு நம்மளை இழுத்து வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய கலரான ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா நம்மளை நகர விடாமல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருந்துச்சு. எதுக்காக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், இந்த மன்னர் வந்துட்டு இங்கே வாக்கிங் போகிறப்போ ஒரு நல்ல ஏர் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ ஸ்டைலிஷாலாம் எடுக்கக்கூடாது. நம்ம நார்மலாக வந்துட்டு எப்படி ஃபோட்டோ எடுப்போமோ அந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸையும் வந்துட்டு வெளியிலே சொல்லிட்டாங்க. செம்மையாக இருக்குல்ல, ஊட்டி மாதிரி இருக்குல்ல.
ஈக்குவல் ட்ரெஸ் அது மாதிரி இங்கே வந்து ஃப்ளைட்டு வந்து எடுத்துகிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு இங்கேருந்து வண்டியில் வந்து இப்படி போனேன் பேலஸ்க்கு. அதெல்லாம் உள்ள என்ட்ரி கிடையாது. செம்மையாக இருக்குல்ல. இதோட இன்னும் மேலே போகணும், இன்னும் குளிங்காக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு போட. இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம மேலே ஏறி போனோம்னா அங்கே நிறைய ட்ரைபு பீப்புள் வந்து இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது தான் வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம அங்கே போகலை, ஏன்னா இங்கே முடிச்சுட்டு அடுத்து வந்து கோவிலுக்கு போகணும். வாங்க அப்படியே. எங்கடா இருக்குது இந்த பேலஸ்ன்னு நாங்களும் சுற்றி பயங்கர டயர்டாயிட்டோம். ஆனால் இங்கே உள்ள மக்களை பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருப்பாங்க, எங்கே தான் ஓடுறாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது. ஆனால் தாய் பீப்புளை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஃபேண்டசியை வந்து ரொம்ப விரும்புகிறவங்க. ஒரு சின்ன இடத்துல கூட அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து நிறையவே இருக்கும். ஒரு வழியாக வந்து நம்ம பேலஸ் கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த பேலஸ். இங்கேருந்தே வந்து பார்த்துக்க வேண்டியது தான். நம்ம பக்கத்தில் எதுவும் போக முடியாது. இதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்த அளவுக்கு திரும்பவும் வந்துட்டு நம்ம நடந்து தான் போகணும். சும்மா ஃப்ளவரு பார்க்கு அப்படி தான் இருக்கும் போல். வாட்டர் ஒயிட் மாஸ்டர் பீஸ் பேர். பிக்கக்கூடாது, கை வைக்கக்கூடாது. எவ்வளோ குண்டு குண்டுன்னு இருக்கு ஒரு பூலாம். இவங்க தான் உள்ளே இருக்காங்க, பூலாம் குண்டு குண்டு தான் இருக்குது. மூந்து குல்கொந்து இருக்கு. இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு பேலஸ் உள்ளே போய் பார்த்துருந்தோன்னா நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, வந்ததுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்தோம், கொஞ்சம் நேரம் நடந்து வந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப வந்துட்டு நம்ம திரும்பி போயிட்டு இருக்கோம். இது வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட் தான். இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். காட்டுக்குள்ளே வந்து மாட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காந்தா வேணுமா? காந்தா வேணுமா? கொஞ்சம் சுவாயா பாப்பா பியூட்டிஃபுல்லுங்கிறாங்க ஒன்று. தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ சொல்லு. செட்லையா இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாட்டி வந்து சுட சுட வேஃபர் கார்ன் போட்டு செம்மையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. குத்துதா இல்லையா? நம்ம சைக்கிளில்
செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க. இவங்க வந்துட்டு மேங்கோ ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பராக போட்டு கொடுத்தாங்க. தாய்லாண்ட்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்துட்டு பாட்டி சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்துட்டு. ஆனால் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அதில் தேங்காய் பால்லாம் வந்து ஊற்றிருப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நியூ இயருக்கு பேலஸ்லேயே வந்துட்டு பாதி நேரம் போயிடுச்சு. கோவில் வீடியோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.